எங்களுக்கு அவர் மறைஞ்சு கட்சிக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருக்காரு. கேப்டன் இல்லைன்னா இப்போ யார் கட்சி நடத்த வழி நடத்த? ஏன்னா அதை வந்து தவறு கிடையாது. எங்கள் அண்ணி தான் திருமணம் பண்ணணும்னு பொண்ணு பார்த்து பண்ண வச்சுக்கிற அவர் ராவத்தோடு அப்பயே பிரிய வேண்டியது. இந்த கூட்டத்துடைய ஓட்டு கண்டிப்பாக ஓட்டம் மாறும் சார். இந்த முறை மாறும் சார், கண்டிப்பாக மாறும் சார். அவங்க கட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் உள்ளே வர மாட்டாங்க. யார் திமுக ஒரு திருமண விழாவுக்கு மட்டும்தான் கூட்டணும் போவாங்க. ஆமாம், ஆனால் கேப்டன் அப்படி கிடையாது. நிகழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிக மாநில துணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பார்த்தசாரதி அவர். வணக்கம் சார். வணக்கங்க. ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்கும் பிரிவு ஏற்படவே இவங்க தான் காரணம் அப்படின்னு கூட பேச்சலாம் அவர். இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி ராவுத்தரை வந்து தலைவர் ஒரு தெய்வமாக நினைப்பார், நண்பன் தான். ஏன் காரணம்னா அவர் அந்த நேரத்தில் வேற ஒரு ஊரில் திருமணத்துக்கெலாம் பண்ணியிருந்து போகணும். அதை நிறுத்தி எங்கள் அண்ணி தான் திருமணம் பண்ணணும்னு பொண்ணு பார்த்து பண்ண வச்சுக்கிற அவர் ராவுத்தர் தான். அப்பயே பிரிய வேண்டியது. அப்பயே பிரிய வேண்டியது. எப்போது கல்யாணத்துக்கு அவர் ஒத்துமாட்டேன்ட்டார். அப்பயே பிரிய வேண்டியது. மறுநாள் முதல் நாள் நைட்டு நல்லா சண்டை நடக்குது. மறுநாள் காலைல பிரிய போகிறாங்க. கூட்டு வச்சு உட்காந்து பேசும்போது என்னென்னப்பா பண்ணிக்கலாம் பாட்டுங்க. உடனே அப்படியே கேப்டன், என்னப்பா அதான் உடனே விடுப்பா, நீ என்ன சொல்கிறேன் நான் செஞ்சிடறேன்ப்பா. அப்படி இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் பிரிய வேண்டியதாங்க. எனக்கு தெரிஞ்சு 90லேயே. அதன் பிறகு ஒரு 7-8 வருஷம் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு தொழில் விவரம் தான் செய்யும். அவர் பிரிஞ்சார். அதெல்லாம் வீட்டையும் பார்க்கணும், நண்பனையும் பார்க்கணும். புரியுதுங்களா? நண்பன் சொல்கிறதையும் கேட்கணும், வீட்டு சொல்கிறதையும் கேட்கணும். அதெல்லாம் அப்படிலாம் அவருக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அதெல்லாம் அவர் செஞ்சார். அதே போல் பிரியும் போது கூட எல்லா படம் சொந்த படம் அவர் தான் வச்சுக்கினார், எடுத்துக்கொண்டார். அதேமாரி சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, அவனுக்கு எது எது வேணும்னு கேட்குறானோ எல்லாத்தையும் கொடுத்துரு, இல்லைன்னு சொல்லக்கூடாது சொன்னவர் தலைவர். அதெல்லாம் நாங்கள் கிட்டேருந்து நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு பிரிவினை என்று சும்மா பிரிவுதான் வரணும். அதாவது இந்த இவரோட அந்த இறப்பை வந்து முதல்வர் ஸ்டாலின் நல்லா பயன்படுத்தி ஸ்கோர் செஞ்சுட்டாருன்னு சொல்லலாமா? ஏன்னா அரசு இடம் உடனே வந்து சாங்ஷன் பண்ணார். அதே மாதிரி 3 அமைச்சர்களை இறுதிச்சடங்குக்கு அனுப்புனார். திடீர்னு அவரே வந்து அதில் கலந்துக்கிட்டாரு. கூட்டத்தை போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணார். எல்லாமே பண்ணார்ல. இல்லை, இந்த விதத்தில் வந்து அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல தான் ஆகணும். நல்லபடியாக நல்லா பண்ணார். காலையில் வீட்டில் வந்து பார்த்தாரு. வீட்டில் வரும்போது நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஆமாம், இந்தமாரி ராஜா ஜால் வேணும்னு சொன்னார். அது போட்டாக்கள் என்னென்னு பார்க்குறேன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா அங்கே ரெவன்யூ ஒர்க் நடந்து, அதெல்லாம் நீங்கள் தீவுத்திரியில் எடுத்துக்கிறீங்களா இல்லை பச்சைபாஸ் காலேஜ் எடுத்துக்கிறீங்களான்னாங்க. சரி, நாங்கள் தீவுத்திரி எடுத்துக்கணும். அது இல்லாமல் மந்திரி குடியிருந்து சன் உதயநிதியை வர வச்சு, அதே மாதிரி மாசு கிட்டே இருந்து எல்லாமே கிட்ட இருந்து பார்த்து ஈவினிங் அரசு மரியாதைன்னா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்திருக்கார். அரசு மரியாதை கொடுக்கலாம், அது போட்டாக்கள் இருக்குது. அதுக்கு அரசு மரியாதைக்கு இங்கே பண்ணும்போது அவர் குடியிருந்து வந்து பண்ணார். இந்த விதத்தில் எல்லா ஒத்துழைப்பும் பண்ணி கொடுத்த ஒரு முதல்வர் தான். அந்த விதத்தில் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். வரக்கூடிய இது இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருது. இப்போ திமுக அழைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது கூட்டணியில். இல்லை, உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தலைவர் வந்து எங்களுக்கு அவர் மறைஞ்சு கட்சிக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருக்காரு. ஆமாம், இது 100 உண்மை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசப்பட பொருளாக ஆயிட்டாச்சு. நீ தேமுதிகவும் தலைவரும் தேமுதிகவும் அந்நியும் பேசப்பட ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அது நாங்கள் அந்நியார் அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு நம்ம எல்லாம் என்ன முடிவு எடுத்து எது நல்ல முடிவோ இன்னைக்கு கண்டிப்பாக வந்து இந்த நல்ல முடிவு எடுத்து வெற்றி பெற்று கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கணும். தேமுதிக நம்ம உறுப்பினர் மனநிலையில் இருக்கிறோம், கண்டிப்பாக அதை முடிவு செய்வோம். அது ஓகே, உங்களுக்கு ஆஃபர் வரும். உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம்னு இருக்குல்ல, நான் பார்த்தசாரதியாக கேட்குறேன். இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கு. அவர் சாதாரண தொண்டனாக தான் சொல்லலாம், இங்கே போங்கலாம் அங்கே போக செய்யுதுன்னு சொல்லலாம். நான் கட்சியோட நிர்வாகி இருக்கிறேன். நாங்கள் எங்களோட கேட்கும் போது நான் சொல்லலாம். கரெக்டாக கேப்டன் இருக்கும்போது கேப்டன் சொல்லுவோம், தந்தனியாக கேட்பார் எல்லாரையும். எந்த கூட்டணி போகலாம் எந்த கூட்டணி போகலாம் கேட்பாரு, சொல்லுவோம். அதேமாதிரி இப்போ அண்ணியும் கேட்பாங்க. அன்னிக்கிட்டே நாங்கள் தெளிவாக இந்த கூட்டணி போனால் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ சதவீதம் ஓட்டு வரும், இல்லைன்னா இந்த கூட்டணி போனால் நம்மளுக்கு எப்படி இருக்கோ, ஜெயிப்போமா தோப்போமா, எவ்வளோ ஓட்டு வரும்னு அதெல்லாம் நான் கொஞ்சம் கணிப்பு பண்ணி நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுவோம்.
ஆனால் எந்த கூட்டணின்னு சரி இப்போ சொல்ல முடியாது. ஓகே. அதாவது இந்த இறப்புக்கு வந்த கூட்டத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா இனியாவது? சார் கண்டிப்பாக வந்து இந்த கூட்டத்துடைய ஓட்டு கண்டிப்பாக ஓட்டம் மாறும் சார். இந்த முறை மாறும் சார். கண்டிப்பாக மாறும் சார். அதில் வந்து முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக மாறும் சார். அதாவது கட்சி 2005 ஆரம்பிச்சு 2006 பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்தது. திமுகவை எதிர்த்து தான் நிறைய கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. திமுக எதிர்ப்பு தான் ஆரம்பமே. ஏன்னா மண்டபத்தை இடிக்கும் போதும் அவங்க தான் மத்தியிலேயே ஆட்சியில் இருந்தாங்க. குடும்ப அரசியலையும் சரி, வாரிசு அரசியலையும் அவர் எதிர்த்தும் பேசியிருக்காரு. ஆனால் அந்த ரெண்டுமே வந்து இப்போ இவரோட கட்சியிலேயே வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு வச்சுங்க. அவங்க கட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் உள்ளே வர மாட்டாங்க. யார் திமுக ஒரு திருமண விழாவுக்கு மட்டும்தான் கூட்டணும் போவாங்க, வருவாங்க கூடுவாங்க. ஆமாம். ஆனால் கேப்டன் அப்படி கிடையாது. 2005 அவர் நிற்கிற தொகுதிக்கு அன்னி தான் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா வேட்பாளர்களும் தலைவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அரசியல் இயக்கத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாச்சு. அதுலேருந்து கண்டினியூவாக இன்றைக்கி வரலும் 21 தேர்தல் வரலும் இல்லை இப்போ வரலும் எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு அன்னி தான் போய்ட்டு வரும். ஆமாம். ஸோ அவருக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் 19 ஒரு உடல் அளவு கம்மியாகும் போது ஸோ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்து வந்து தான் ஆகும். புரியுதுங்களா? அது இப்போ கேப்டன் இல்லைன்னா இப்போ யார் கட்சி நடத்து வழி நடத்து? ஏன்னா அதை வந்து தவறு கிடையாது. நாங்கள் வந்து எல்லா பொறுப்பும் நாங்கள் தான் வச்சோன்னு சொல்லுது. இப்போ கலைஞர் எப்படின்னா கலைஞர் தலைவராக இருந்தார், அவர் செயல் தலைவர் பொருளாளர் இருந்தார். அந்த அப்படிப்பட்ட விமர்சனம் தவிர நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க விமர்சனம் பண்ணோம். குடும்பத்தை பற்றியோ வாரிசு அரசியல் பற்றியோ எல்லாம் நாங்கள் விமர்சனம் பண்ணோம். அது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே எல்லாமே வாரிசு அரசு தான் இப்போ அதிகமாக ஆயிருக்கு. கண்டிப்பாக யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். அது காலம் கட்டாயம். அது ஒன்றும் அதிமுக கூட வந்து ஜெயலலிதா இருக்கும்போது சரி போயிட்டு அங்கேருந்து பாதியில் பிரிஞ்சு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி இருக்கும்போதும் அதிமுக கூட 2 தடவை கூட்டணியில் இருந்திருக்கீங்க. அப்புறம் கடைசியில் 2021 இவர் கூட டிடிவி தினகரன் கூட போனீங்க. இப்போ வந்து அதிமுக மீண்டும் உங்க கூட தொடர்பு கொண்டா கன்சிடர் பண்ணுவீங்களா? இல்லை அதுதான் நான் இப்போ அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ நீங்கள் திமுக கேட்கும் போது நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து தை மாதம் பிறந்துட்ட பிறகு தலைமை கழக நிர்வாகிக்கு உட்காந்து பேசுவோம், மாவட்ட செயலர் மீட்டிங் போடுவோம், எல்லாருடைய கருத்து கேட்டுட்டு கடைசியாக என்ன முடிவு எடுக்கணுமோ தலைமை கழக நிர்வாகிக்கு உட்காந்து முடிவு எடுப்போம். அது எந்த கூட்டணியாக இருக்கலாம். ஒன்று திமுக கூட்டணி இல்லை அண்ணா திமுக கூட்டணி. பிஜேபி பக்கம் போகிற இப்போ 3வது உருவாகும் செல்ல பார்ப்போம். எல்லாம் திடீர்னு ஒன்றா சேரணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் இது கேட்குறேன்னா தலைவரோட ரசிகர்கள்லையும் சரி கட்சியிலையும் சரி நிறைய பேர் வந்து சிறுபான்மையினர் இருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்க. ஆனால் இந்த 2014 அவர் கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களே கொஞ்சம் இதாக பேக் அடித்தாங்க. ஒரு வாக்குலேருந்து கொஞ்சம் பின்வாங்கினாங்க. அதே நிலைமை திரும்ப வரும்ல. ஏன்னா திமுக ஜெயித்ததே வந்து சிறுபான்மை ஓட்டில் தான். கண்டிப்பாக அது வந்து ஒரு மனநிலையாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஆமாம் சிறுபான்மையர் அவருக்கு பிடிக்காத மாதிரியே வந்துடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு எதனா ஒரு பாதிப்பு வந்திருக்கோம். வட மாநிலத்தில் நடக்கும். ஆமாம் புரியுதுல? அங்கே அரசியலே அது வேற. காரணம் வந்து அது முன்னோர்லேருந்து எப்படியே இதே சொல்லியே வளர்த்துட்டாங்க. ஆமாம். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நாளைக்கு திமுகவோட பிஜேபி போயிருக்குது. ஆமாம் புரியுதா? அதையும் ஏற்று ஓட்டு போட்டிருக்கீங்க நீங்களும் 98. அப்புறம் 99 2004 வரலும் வந்து கடைசியாக வந்தார். நான் என்ன சொல்கிறேன், நம்ம இருந்தாலும் நம்ம இஸ்லாமியர்களுக்கோ இல்லை கிறிஸ்தவ மக்களுக்கோ எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் குரல் கொடுக்க ஆளாக இருக்கணும். புரியுதா? நம்ம கூட்டணி போயிட்டோம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம தலையாட்டணும் அப்படி கிடையாது. நம்ம தேர்தல் வெற்றி பெறணும், இந்த மக்களுடைய மனநிலை என்ன அது செய்வோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கும் வந்து நாங்கள் காவலராக இருப்போம். உங்களை எளிமையோட இன்றைக்கும் எவ்வளோ முஸ்லீம் இருக்காங்க எங்கள் கட்சியில், நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்தவம் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் தேர்தல் நேரம் காலம் கட்டாயம் திடீர்னு நம்ம கூட்டணி போகணும் நிலைமை உருவாது. வர ஒன்றும் இல்லை. சரி இப்போ திமுக பிஜேபி கூட்டணி ஓட்டு போடாமல் இருக்கீங்களா? அது கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும். சரி என்ன டைவர்ஸ் ஆனாலும் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க, என்ன இருந்தாலும் உங்கள் நலனுக்காக நாங்கள் காரணமாக இருப்போம், பாதுகாவலாக இருப்போம், முடிஞ்சு. அதெல்லாம் கிடையாது இருக்கலாம். ஆனால் பட்டு தமிழ்நாடு சவுத்தில் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நார்த்தில் அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த மனநிலை உருவாகும். 2006 முதல் தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் தனியாக விருதாச்சலத்தில் நின்று 8% ஓட்டு வாங்கினார் தனி ஆளா. அதுக்கப்புறம் 10% ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இப்போ வந்து 2%க்கு வந்து நிற்கிது. இது இனிமேலாவது கொஞ்சம் வளர்ச்சி அடையும். அது வந்து தனியாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் 2006 2009.
அதன் பிறகு நாங்கள் கூட்டணி போய் 41 தொகுதியில் தான் நிற்கிறோம். ஆமா. ஸோ மற்ற தொகுதியில் இருக்க ஓட்டு போடுறாங்கல்ல, ஆ. அதனால வந்து நீ கூட்டணி போகும்போது அந்த பெர்சன்டேஜே பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. யார் வெற்றி பெறுறாங்க, யார் எதிர்க்கட்சின்னா அந்த அவங்க 2 பேர் தான் பெர்சன்டேஜ் ஆமா. பார்க்கணும். நம்முடைய பெர்சன்டேஜ் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ பேர் வெற்றி பெற்றிருக்கோம் நம்மளது பார்க்க வேண்டியது. ஸோ 41ல் 29 வெற்றி பெற்று நாங்கள் எதிர்க்கட்சியாக உட்காந்தோம்ல, ஆமா. அது ஒரு பெரிய வெற்றி தானே. அதனால வந்து சதவீதம் தனியாக நின்னா யாருக்கு வேணா கூடும், யாருக்கு வேணா காட்டலாம். கூட்டணியாக போனால் சதவீதத்தை எதிர்பார்க்க முடியாது. சரிங்க சார், உங்களோட நேரத்தை கொடுத்து நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.